ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருளந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். என்ன இல்லை, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையில் மிக அருமருந்து. நம்ம சுக்கராஸ்ட்ரோவை சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர லக்னங்களுக்கான பாதகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன சார் சர லக்னம் அப்படின்றது? பொதுவாக காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளை 4 ராசிகளாக பிரித்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் அந்த 4 ராசிகளுக்கும் ஒவ்வொரு அமைப்பை கொடுத்துருக்காங்க. அதில் இந்த சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்காங்க. அந்த சர ராசிகள் அப்படின்றது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மேஷம், கடகம், துலாம், மகரம், இது 4 சரராசிகள். சரராசி அப்படின்னா என்ன சார்? அந்த சரராசிகள்ன்றது என்னென்னன்றதை பார்த்துட்டோம். மேஷம், கடகம், துலாம், மகரம் பார்த்துட்டோம். இந்த சரராசிகளுடைய குணம் என்ன, அதுதான் முக்கியமானது. ஏன் அதுக்கு சரராசிகள் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த சரராசிகளில் பிறந்தவங்க அமைதியான ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு அவங்ககிட்ட. அடுத்தவங்க மேலே அன்பு வைக்கக்கூடிய அமைப்பில், அதீதமான அன்பு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலை அப்படின்றது முடிஞ்சிடணும். அவங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இழுத்துட்டே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. டக்குன்னு ஆரம்பித்தோம், டக்குன்னு முடித்தோம். வெட்டு 1 துண்டு 3 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முதல்ல எடுத்த காரியத்தில் அடிச்சுட்டு தான், கை வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. நின்று நிதானமாக யோசிக்கவெல்லாம் மாட்டாங்க. ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, நான் கூட நின்று ஒரு டைலாக் பேசினப்போ ஒரு பஞ்சு பேசினேன், ஆனால் அவன் அதெல்லாம் பேச மாட்டான். முதல்ல அடிச்சுட்டு தான் பேசுவான். அடிச்சுட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி காரணத்தை பேசி சமாதானப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இது எடுத்த உடனே அடிச்சிடும். அடிச்சுட்டு தான் அப்புறமா அடுத்த நியாயத்தை பேசும். ஒரு சின்ன ஒரு தகராறு நடந்துட்டு இருக்கு, அது வம்பு வழக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதில் ஒரு 4 பேர் பார்த்துட்டு சரிப்பா விடு, இதாப்பா நீ பண்ண தப்பு, நீ பண்ண தப்புன்னு அப்படியெல்லாம் சமரசமெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் வருவாங்க இல்லையா? ஏன்னா சொல்லிட்டே இருக்கு, கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு டக்குன்னு யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணவங்களே அல்ல தப்பு பண்ணாதவங்களே 2 பேர்த்துலேயும் யாரோ ஒருத்தர் கை வச்சுருவாங்க. இவங்க தான் சரராசிக்கிறாங்க. எப்பவுமே கடன்னு இயக்கம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கு. இவங்க ஒரு இடத்துல நின்று சம்பாதிக்க மாட்டாங்க. பல இடங்களில் போய் சுற்றி சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வருமானம் அப்படின்றது நிலையான இடத்துல நிலையான அமைப்பில் உட்காந்து சம்பாதிக்கக்கூடிய ஆளு கிடையாது. உட்காந்தாங்கன்னா தூங்கிடுவாங்க. எங்கேயோ சுற்றிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு ஒரு நாடு, நாளைக்கு ஒரு நாடு, இல்லை இன்றைக்கு ஒரு மாவட்டம், நாளைக்கு ஒரு மாவட்டம், அல்லது இன்னைக்கு ஒரு ஊர், அல்லது நாளைக்கு ஒரு ஊர், எங்கேயோ ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் இவங்களுக்கு தூக்கம் வரும். இல்லை ஒரே இடத்துல உட்காந்து அப்பாவுடைய தொழிலை நீ செஞ்சுக்க, அல்லது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொழிலை செய்ய மாட்டாங்க. நீ அந்த வேலை நீ பார்த்துக்கிட்டே இரு, நான் என் வேலை என்னுடைய வழி தனி வழி அப்படின்னு சொல்லி அவங்கள ரூட்டை விட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் வெளிநாடுகளுக்கு சென்று பொருளீட்டுவது. அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பல நாடுகளுக்கு போய் தொழில் செஞ்சு சம்பாதிச்சு கொண்டு வரக்கூடிய ஆட்கள் இந்த சரராசி நேயர்கள், சரலக்கண நேயர்கள் அதிகமாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட 60% மேலே அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே உள்ளூரில் இருக்க பிடிக்காது, அல்லது வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் சுற்றி சம்பாதிச்சு சர்வகாலம் தன்னுடைய விஸ்தீரணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் தான் சரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக அவங்க குறிப்பிட்ட நேரத்தை கீப்பப் பண்ணுறவங்க. எப்போவுமே ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியாச்சு அப்படின்னா அந்த இடத்துல கன்னுன்னு இருப்பாங்க. அந்த இடத்துல டான்னு நின்றுவாங்க. இதையே அடுத்தவங்ககிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. அதுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ். நாம இப்போ சரி அடுத்தவங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. வரல அப்படின்னு உடனே சூடு ஏறிடுவாங்க. என்ன நான் வர சொன்னேன், நீங்கள் வர சொன்னீங்க, நான் வந்துட்டு நீங்கள் இன்னும் வராமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்கியூவெல்லாம் அங்கே வரும். இதெல்லாம் அந்த சரத்திற்கான ஒரு முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் குணம். அதனால தான் அதுக்கு சரராசிகள் அப்படின்னு சொல்லி பேரே வச்சாங்க. அப்போ இந்த மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசிகளில் லக்னமாக அமைய பெற்றவர்கள் அப்படின்றது இங்கே ராசி அப்படின்றது மறந்துடணும். ராசின்றதை மறந்துடணும். லக்னம்ன்றதான் இங்கே முக்கியமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேச லக்னமாக இருந்தால், கடக லக்னமாக இருந்தால், துலா லக்னமாக இருந்தால், மகர லக்னமாக இருந்தால், இங்கே லக்னம் தான் முக்கியம். ராசின்றது அதையெல்லாம் ஏகமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். ராசின்றது சும்மா ஒரு ஒரு கொஞ்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு 10ஆவதுக்கு உப்பு போடுறது. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அல்லது 10ஆவது அப்படின்றதுக்கு போடக்கூடிய உப்பு தான் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பலன் அப்படின்றது. அப்போ நீங்கள் பிறந்ததெல்லாம் அந்த நட்சத்திரம்லாம் அப்படிங்கிறது அது 2வது டாபிக், அது வேற டாபிக், அதனால் பார்க்க வேண்டாம். இப்போ இந்த லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிற்கு சரலக்னங்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த பாதகம்னா என்ன, சரலக்னம்னா என்னன்னு பார்த்துட்டோம். சரலக்னம் எதுங்கிறத பார்த்துட்டோம்.
இந்த பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது? பாதகம்னா என்ன? அப்போ பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவம் அப்படின்றத பார்த்துட்டோம். அப்போ பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது பாதகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இது எல்லாம் என்ன பண்ணும்? முதல்ல பாதகம்னா என்ன? அந்த பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு நிகழக்கூடாத அனைத்து நிகழ்வுகளும் நடப்பது அப்படின்றது பாதகம். தன் சம்பாதிச்ச சொத்து தனக்கு முன்னாலேயே அநியாயமாக தொலைகிறது பாதகம். தான் சம்பாதித்த சொத்து தன் கண் முன்னாலேயே ஒரு விதமான வித்தியாசமான முறையில் அபகரித்து செல்வது அல்லது தேவையில்லாத அர்த்தமற்ற ஒரு விஷயங்களுக்காக அந்த சொத்து அழிவது, இது பாதகம். இது சம்பாதிச்ச சொத்துல மன ரீதியாக அல்லது உறவு ரீதியாக அப்படின்றது எப்படி அப்படின்னா, ஒரு அந்யோன்யமான கணவன் மனைவி பரஸ்பரம் அன்பு பரிமாறக்கூடியவர்கள், மிகுந்த அன்பை வைத்திருக்கக்கூடியவர்கள், ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் உசுரா இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகளுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு கலங்க வரக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ யாரோ ஒருத்தர் இந்த தம்பதிகளுக்குள்ள அல்லது ஒரு நட்புக்குள்ள அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ள, இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த பாதகத்தை செய்யக்கூடியது. அதாவது இப்போ நமக்கு சொத்துன்றது 4ஆம் இடத்தை வைத்து வரக்கூடிய ஒரு பாதகம். அது நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக அழியக்கூடிய ஒரு அமைப்பு. தான் சம்பாதித்த சொத்து நியாயமான வகையில், அநியாயமான வகையில் எல்லாம் நியாயமான வகையில் தன் உழைப்பையும் தன்னுடைய மூளையும் செலவு செய்து சம்பாதித்த ஒரு சொத்தானது அவர் கண் முன்னாலேயே தேவையில்லாத தகாத செயல்களுக்கு, அதாவது அவருக்கு அந்த செயலும் தேவையில்லை, அந்த செயல் அவருக்கு தகுந்த செயலும் அல்ல, ஆனால் அவர் கண்ணு முன்னாலேயே அநியாயமாக அந்த சொத்து கரைவது அப்படின்றது பாதகம். இது 4ஆம் இடத்தை வச்சு வர்றது. 7ஆம் இடத்தை வைத்து வரக்கூடியது அப்படின்றது கணவன் மனைவி உறவு, நட்பு, கூட்டாளிகள், சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஓட் பண்ணாமல் இருக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் பாதகம் தான். இது பாதகமான செயலில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதை நம்பி தான் செய்கிறாங்க அந்த வேலையை. இந்த மக்கள் நமக்கு ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பி காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்றாங்க. ஆனால் மாற்றி போட்டுறோம் இல்லையா, அது மாதிரியான இது பாதகம் தான். அதேமாதிரி இந்த அந்யோன்யமான கணவன் மனைவிக்குள்ள யாரோ ஒருத்தர் மிகுந்த அன்பு வச்சிருப்பாங்க. கணவன் மனைவி மேலேயோ அல்லது மனைவி கணவன் மேலேயோ மிகுந்த அன்பும் பாசமும் ஒரு நம்பிக்கையும் வச்சிருப்பாங்க. இந்த நம்பிக்கைக்கும் பாசத்திற்கும் அன்பிற்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது பாதகம். நம்பியிருப்பாங்க. ஒரு கணவனை மனைவி நம்பியிருப்பாங்க. அந்த கணவன் இவங்களுக்கு தெரியாம ஒரு துரோக செயலை செய்யறாரு பார்த்தீங்களா, அது இவங்க செய்யக்கூடிய பாதகம். அவர் செய்யக்கூடிய செயல், அதாவது அவர் செய்யக்கூடிய துரோகம் இவங்களுக்கு அந்த அந்த துரோகம் அப்படின்றது அந்த செயலா மாறி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இவங்களுக்கு பாதகம். ஒரு மனைவி நல்ல நம்பிய கணவனை, அன்பு வைத்த கணவனை, பாசம் வைத்த கணவனை ஏமாற்றுவது அப்படின்றது அவங்க செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம், பாச துரோகம், அன்பு துரோகம். அவங்க செய்யக்கூடிய வார்த்தையில துரோகம் அப்படின்றது சொல்லக்கூடியது அந்த அவங்க செய்யக்கூடிய செயல் அப்படின்றது. அந்த செயலால் வரக்கூடிய செய்வினை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கணவருக்கு அந்த பாதகம். இவ்வளவு தூரம் நம்பி இருந்தோம், நம்ம மனைவி இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தோம், ஆனால் அவளே தவறு செய்யறா, இதை கடிஞ்சிக்கவும் முடியாது. எப்படி இந்த சொத்தை அழியும் போது நம்மளால அதை காப்பாற்ற முடியாமல் போயிடுதோ, அதே மாதிரி இந்த மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவளோ அல்லது கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவோ அந்த பாதக செயலை செய்யும்போது, துரோகத்தை செய்யும்போது அதை கடிஞ்சிக்கவும் முடியாத ஒரு நிலைப்பாட்டில் அந்த மனசு அப்படியே வலிக்கும் பாருங்க, அதுதான் பாதகம். அப்போ இது 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடிய பாதகம் அப்படின்றது தொழில் மூலமாக வரக்கூடிய பாதகம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க, அதில் யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு வேலைக்கு இருக்கக்கூடிய ஆட்களோ அல்லது சமுதாயம் மூலம் வரக்கூடிய ஒரு வரவு அல்லது இவங்களுக்கே சமுதாயம் அப்படின்றது அப்படியே எதிர்த்தன்மையாக மாறக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தொழிலை இழுத்து மூடிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா. இது இவங்களுடைய உழைப்பை நிறைய போட்டிருப்பாங்க. எப்பவுமே சரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாவது ஓடி திரிஞ்சு போய் வந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு கொண்டு ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸை போட்டு வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு நிலையில்லாமல் போகக்கூடிய அமைப்பு அப்படின்றது பாதகம். அப்போ இது 10ஆம் இடத்துல இருந்து வரக்கூடிய பாதகம் இருக்குது. அப்போ ஒரு இடம் 4ஆம் இடத்துல இருந்து வீட்டுக்கும் வண்டிக்கும் வாகனங்களுக்கும் வரக்கூடியது, 7ஆம் இடத்துல இருந்து மனைவி, கூட்டாளி, நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் மூலமாக வரக்கூடியது அப்படின்றது மிக மனதை கனத்த மனதோடு அதை எப்படியோ ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயத்த அந்த ஜீவன் தாங்கி
அதுக்கு மேலே வந்து எந்த விதமான படியும் இல்லை, வாழ்க்கை படியில் கடைசி படி, மரணப்படியில் கடைசி படி அப்படின்ற மாதிரியான அந்த அளவுக்கு பலத்த மனதிற்கு அடியே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதான் பாதகம். அப்போ இந்த பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா 11ஆம் இடம். அப்போ அந்த 11ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 11ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள். இதெல்லாம் வந்து அந்த பாதகத்தை செய்யுமா அப்படின்னா முழுமையாக செய்ய கடமைப்பட்டவர்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது எப்படி பாதகமாக வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்கள் எப்பவுமே மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேச லக்னத்துக்கு செவ்வாய் அதிபதியாக வர்றார். அந்த மேச லக்னத்திற்கு செவ்வாய் அதிபதியாக வரக்கூடியதற்கு 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய வீடு கும்பராசி. அங்கே அந்த இடத்துல வந்து அவர் மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உட்கார்றார். அப்போ இந்த சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒவ்வாத ஒரு நட்பு, மிக கடுமையான பகை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சனி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில். அப்போ இந்த மேச லக்னத்திற்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த வேலையை செய்யுமா அப்படின்னா முக்கால்வாசி அந்த வேலையை செய்யறதுக்கு அந்த கிரகங்கள் கடமைப்பட்டவர்கள். 11ஆம் இடத்தில் 11ஆம் இடத்து அதிபதியே இருந்தால் லாபஸ்தானமாக செயல்பட மாட்டார்களா அப்படிங்கிறதுல வந்து ஒரு கேள்வி வந்து நிற்கும் இல்லையா? இப்போ 11ஆம் பாவம் மேச லக்னத்திற்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது பாதகத்தை செய்யக்கூடிய இடம். அந்த பாதகத்தை செய்யக்கூடியதுல 2 கேட்டகரி இருக்கு இல்லையா? அதாவது வந்து அது பாதகஸ்தானமாகவும் வருது, லாபஸ்தானமாகவும் வருது. அப்ப அந்த லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே இருக்க அந்த கிரக பாதகத்தை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதான் உண்மை, தெளிவான உண்மை அதுதானே. 11ஆம் பாவத்துல 11ஆம் பாவாதிபதியே இருக்காரு. அப்ப பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே இருக்காரு. செவ்வாய்க்கு நேர்கொண்ட எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி அங்கே இருக்கார். அப்ப கடுமையான பாதிப்பை தரக்கூடிய நிலைப்பாடு அப்படின்றது வந்து கண்டிப்பா இருக்கும். எப்போ ஒவ்வொரு தசையிலும் நடக்கக்கூடிய சனி புத்தி அல்லது சனி அந்தரம், இது வந்து பாதகத்தை வந்து குறிப்பிட்ட சில காலங்களில் மட்டும் தரக்கூடியது. ஏன்னா அந்தரங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும், புத்தின்றது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் சனி தசை மட்டும் வந்தது அப்படின்னா 19 வருஷம் நின்று செய்யும். அப்போ அந்த 19 வருஷம் இவங்களுக்கு வந்து அந்த பாதகத்தை ஒரு அனுபவிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா வேற வழி கிடையாது. 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திலேயே இருக்க அந்த அதிபதியினுடைய தசை வரும் பொழுது அந்த 19 வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேச லக்ன நேயர்களுக்கு மிக கடுமையான பாதிப்புகளை தருவார்கள். நான் மேல சொன்ன அந்த பாதகத்தை அத்தனையும் தருவாங்க. இப்போ இது வந்து மூத்த சகோதரமாக வரக்கூடியது. 11ஆம் பாவம்ன்றது மூத்த சகோதரம். பட்டய படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது முனைவர் படிப்பு இருக்கு இல்லையா? அதாவது வந்து பிஜி முடிச்சு பிஜிக்கு மேலே படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்தில் தான் வரும். அதாவது வந்து ஆராய்ச்சி கல்வி, முனைவர் கல்வி, கௌரவ டாக்டர் பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி பட்டய கல்வின்னு சொல்லக்கூடியது டாக்டர் பட்டத்தில் வந்துடும். இது எல்லாமே சொல்லக்கூடியது 11ஆம் பாவம். அதாவது மூத்த சகோதரை சொல்லக்கூடியதும் 11ஆம் பாவம். சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தைக்கு 3ஆம் இடம் உள்ளவா 9, 10, 11. அப்போ சித்தப்பா உறவை குறிக்கக்கூடியதும் அந்த 11ஆம் பாவம். இளைய மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் தாரம், 2ஆம் தாரத்தை குறிக்கிறதும் அந்த 11ஆம் பாவம் தான். இப்போ இது எல்லாம் எந்த மாதிரியான எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் பாவத்தில் வரக்கூடிய பட்டய கல்வி அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு கிரகம் நின்று, சார் சனி இல்லை சார் வேற ஒரு கிரகம் நின்றுது, அந்த கிரகத்தினுடைய தசை நடக்குது. இப்போ உதாரணமாக வந்து 11ஆம் பாவத்தில் வந்து சுக்கிரன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோமே, மேச லக்னத்தினுடைய மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவான மாரகாதிபதி சுக்கிரன் தான் எல்லாத்துக்குமே. இருந்தாலும் மேச லக்னத்துக்கு வந்து அவர் வந்து கடமைப்பட்ட மாரகாதிபதி அப்படின்னு சொல்லலாம். 2, 7 குடையவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ல் உட்காந்து தசை நடத்துகிறார். அப்போ இது ஏதாவது சிரமத்தை கொடுக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதகத்தை எந்த வாயிலாக, அந்த கிரகத்தினுடைய குணக்காரகத்துவ வாயிலாக. சுக்கிரனாலே பொதுவாக இளம் பெண்கள் அல்லது வந்து அந்த இளம் பெண், அதாவது வந்து 20லேருந்து ஒரு 30, 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன். அப்போ அந்த பெண்களின் மூலமாக ஒரு பாதகத்தை ரொம்ப நம்புவார். அதுவே வந்து என்னது 2வது மனைவி அப்படின்னு சொல்றது, அல்லது கள்ளக்காதலின்னு சொல்லலாம், அல்லது அபிலாசைகளை சொல்லக்கூடிய இடம் அது 11ஆம் பாவம் தான். அப்போ தன்னுடைய அபிலாசைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் அப்புறம் இந்த இப்போ சொல்கிற மாதிரியானது தான். தன்னுடைய வீட்டில் வந்து சம்சாரம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த சம்சாரம் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து வேற பக்கமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு, வேற ஒரு பெண்ணை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, இது மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும்.
அதே மாதிரி வீட்டில் கணவன் இருப்பார், அந்த கணவனை விட்டு வேறொரு ஆடவனை தேடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதெல்லாம் இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதன் மூலமாக இந்த கணவன் அல்லது மனைவியை நம்புறதை காட்டிலும் அவங்கள நம்புவாங்க. அதன் மூலமாக மிக கடுமையான சோதனைகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சொத்து பத்து எல்லாம் போய் மானம் மரியாதை கெட்டு வம்பு வில்லங்கங்கள் எல்லாமே வரக்கூடிய 11 சார் வேற கிரகம் இருந்தாலும் அந்த வேலை செய்யும்போது கண்டிப்பாக அந்த கிரகம் நின்ற, ஏன்னா 2-7 குடையவனா இருக்கான், அந்த நின்ற அமைப்பின் மூலமாக அந்த கிரகத்தின் குணக்காரகம் வித்து, அதாவது அவருடைய பாவக காரகத்துவத்தின் வழியாக வரக்கூடிய அமைப்பில் வந்து அந்த பாதகங்களை செய்யக்கூடிய அமைப்பில் கடமைப்பட்டவர்கள் அப்படின்றத எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 11ஆம் பாவத்தை சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒருத்தர் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. குரு உட்கார்றாரு. இப்போ அந்த மேசலக்கணத்துக்கு 9-12 கூடியவராக உட்கார்றாரு. அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் மணி, நிறைய வச்சிருக்கக்கூடிய மணி, அதாவது பணம் ஹியூஜ் அமௌண்ட் லாஸ் ஆகும், கடுமையாக லாஸ் ஆகிடும். பொதுவாக 11ஆம் பாவம்ன்றது லாபஸ்தானம். எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பில் வருமே. லாபஸ்தானத்தில் அமர்ந்த கிரகம் லாபத்தை மட்டுமே தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இருக்கிற பாவங்களிலேயே 11ஆம் பாவம்ன்றது மிக சிறப்பான பாவம், பயங்கரமான ஒரு ஆக்டிவான பாவம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அதுதான் நல்லா இருக்கும். அதாவது பொதுவாக 11ஆம் பாவம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, எங்கேயாவது ஒரு பக்கம் பணம் வர்றது, தேவையில்லாத ஒரு அமௌண்ட் இவருக்கு நிறைய கொட்டுறது, ஏதோ ஒரு சின்ன முதலீடு போட்டிருப்பார், அதில் அந்த முதலீடுக்கு மேலே ஒரு 100 மடங்கு அதிகமான லாபத்தை தருவது. இது அப்படியே அந்த 11ஆம் பாவம் இயங்கிட்டே இருந்ததுன்னா அந்த 11ஆம் பாவத்தினுடைய இயக்கம் அவரை மிகப்பெரிய கோடீஸ்வரன், அதுக்கு மேலே பெரிய பெரிய பணக்காரனாகக்கூடியது, செல்வந்தனாகக்கூடியது, செல்வாக்கு மிக்கவராகக்கூடியதெல்லாம் 11ஆம் பாவம் தான். ஆனால் இங்கே சரலக்கிரங்களுக்கு இது கடுமையை செய்யக்கூடிய அமைப்பாக. சரி, இப்போ 11ஆம் பாவத்தில் 11ஆம் பாவாதிபதியே இருக்கார் சார். அப்போ அந்த லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் வரமாட்டார் அப்படின்னா பாதகத்தை மட்டும் முதலில் செய்வார்கள். அந்த இடத்துல அந்த கிரகங்கள் கெட்டு போயிருக்கும். ஒன்று வக்கரமாக இருக்கணும், இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு கிரகம் ஒரு அமைப்பில் அந்த கிரகத்தை கெடுத்திருக்கணும். உதாரணமாக சூரியன் இருந்தார்னு வச்சுக்கோங்க, மிக நெருங்கிய பாகையில் சூரியன் இருந்தார். சரலக்கணத்திற்கு மிக நெருங்கிய பாகையில் 11ஆம் பாவத்தில் அந்த 11ஆம் பாவாதிபதியோடு சூரியன் நெருங்கிய பாகையில் இருக்காருன்னு அங்கே கெட்டுறார். பாதகாதிபதி கெட்டு அவங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. அந்த தசை வரலைன்னா அந்த அமைப்பு கொஞ்சம் அந்த பலன்கள் நடக்காது. தசை இருக்கும் பொழுது இந்த மாதிரி அமைப்பில் ஒன்று வக்கரமாயிடும். 11ஆம் இடத்ததிபதி சரள கிரகங்களுக்கு வக்கரமாகி நின்றால் அது பெருசாக பாதிப்பை தர. இல்லை அப்படின்னா நெருங்கிய பாகையில் சூரியன் இருந்து அஸ்தமித்த கிரகங்களாக இருக்கும் பொழுது மட்டுமே அந்த பாதகத்தை குறைத்து, ஏன்னா அந்த இடத்துல வேல்யூ பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் போய் நின்றுறாரு. அது எந்த சர லக்னமாக இருந்தாலும் சரி, கடகமாக இருந்தாலும் சரி, துலாமாக இருந்தாலும் சரி, மகரமாக இருந்தாலும் சரி, இங்கே போய் சூரியன் நிற்கும் பொழுது அந்த இடத்துல இப்போ சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடம் மேச லக்னத்துக்கு சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது 5 குடையவர் போய் 11. ஆச்சா, கடக லக்னத்திற்கு 2 குடையன் போயிட்டு 11. துலா லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே நீச்சமாகக்கூடிய சூரியன், அங்கே அவரே தான் 11 கூடையவராக சூரியனே வருவார், அவரே பாதகாதிபதியாக வருவார். அப்போ அந்த பாதகாதிபதியை கெடுக்கக்கூடிய கிரகமாக ராகு இருந்தால் அந்த இடத்துல ராகு இருக்கணும். 11 ராகு இருக்கிறது மிக 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 உயர்ந்த பதவிகளை, உயர்ந்த பலன்களை, யோக பலன்களை தரக்கூடியவர்கள். பொதுவில் 10ல் பாவி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது நல்ல அமைப்பாக சொல்லுவாங்க. அதாவது தசன கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இந்த பாவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது, ராகு, சனி, செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனால் சூரியன் அப்படின்றது இங்கே நீச்சமாகக்கூடிய அமைப்பு. எங்கே துலாத்தில் போய் நீச்சமாகிறார். அப்போ நீச்சாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கே முழுமையான பாதகத்தை செய்யக்கூடியவராக 11ஆம் இடத்துல உட்காரக்கூடிய அமைப்பு. இந்த சரள கிரகங்களுக்கு வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பாதகத்தை செய்யக்கூடியவர்கள் எதிர் கிரகங்களாக இருக்காங்க, பகை கிரகங்களாக இருக்காங்க. இப்போ மகர லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய், சனிக்கு செவ்வாய் மிக கடுமையான பகை. மேஷம்னா சனிக்கு செவ்வாய் மிக கடுமையான பகை. சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 11 அப்படியே 11ஆம் இடத்ததிபதின்றது சந்திரனுக்கு சுக்கிரன் அப்படின்றது மிக கடுமையான பாதக அதிபதி. அதாவது கிரகங்களையுமே அந்த கிரகங்கள் பகை கிரகங்களாக இருக்கக்கூடியவை. இப்போ இங்கே சுக்கிரனுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இங்கே சுக்கிரன் மூலத்திரிகோணம் எடுக்கக்கூடிய துலாம் வீட்டில் சூரியன் நீச்சமாகிறார். அப்போ எந்தெந்த கிரகங்கள் இங்கே நீச்சமாகுது? இப்போ சனி, அதாவது சனின்றது மேசராசியில் போய் நீச்சமாகிறார். அப்போ இங்கே இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே முழுமையாக அந்த பாதகத்தை செய்யக்கூடியவராக இருக்கார். வலு இழந்தது, ஏன்னா அந்த இடத்துல போனால் வலு இழந்துருவார்.
இப்போ இந்த சந்திரனுடைய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் அங்கே நீச்சம் ஆகிறதில்ல. நீச்சம் அப்படின்றது வந்து சந்திரனுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு நீச்சம் ஆகிறது. மீன ராசியில் நீச்சமாகக்கூடிய அமைப்பு. அப்போ பாக்கியஸ்தானத்தில் நீச்சமாகக்கூடிய அமைப்பு 1, 5, 9 அப்படின்றது வந்து கோண வீடுகளில் வந்தது இல்லையா? அப்போ திரிகோண வீடுகளில் வரக்கூடிய அமைப்புலையும் அந்த கிரகம் வந்து பாதகத்தை தரக்கூடியது. சந்திரன் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பெண் கிரகங்களுடைய அமைப்பில், அதாவது சந்திரன் எப்பவுமே வந்து ஆண் கிரகம் தான், பெண் கிரகம் கிடையாது. சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக ஒளி மிகுந்த கிரகத்தோடு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகுந்த கடுமையை தரக்கூடியவர். இது வந்து இந்திரஜித்தோட ஜாதகத்தில் சொல்லுவாங்க. கடகலக்கணத்தில் பிறந்தவர் இந்திரஜித், அதாவது வந்து ராவனுடைய மகன் இந்திரஜித் வந்து சாவோன்னு தெரிஞ்சே அங்கே போர்க்களத்துக்கு போனவன் தான். நல்ல வீரன். ஒரு 19-20 வயசுன்னு நினைக்கிறேன். அவர் போருக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு காலங்கள் அப்படின்றது வயசு. சாவோன்னு தெரிஞ்சே போனவன் அவன். அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த சுக்கிர தசை வந்துட்டு இருக்கு. பாதகாதிபதியினுடைய தசை நடந்து பாதகாதிபதியினுடைய புத்தியில் தான் இந்திரஜித் வந்து மரணத்தை தழுவுகிறான் அப்படின்றது வந்து தான் இதிகாசங்களும் புராணங்களும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது இங்கே கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் மிக கடுமையான பகை கிரகங்களாக இருக்கு. இங்கே சுக்கிரனுக்கு சூரியனும் பகை. அப்போ இங்கே சுக்கிரனுடைய வீட்டில் சூரியன் வந்து நீச்சம். இப்போ சூரியன் வந்து சுக்கிரன் வீட்டில் நீச்சம், சனி வந்து செவ்வாய் வீட்டில் நீச்சம். அப்போ இங்கே யூஸ்வலாகவே வந்து பாதகாதிபதிகள் ஆயிடுறாங்க. அப்போ இங்கே சந்திரனுடைய வீட்டில் வந்து இங்கே சுக்கிரன் வந்து நீச்சமாக, அவருடைய கோண வீட்டில் வந்து உச்சமாகக்கூடிய அமைப்பு. இங்கே மகரத்துக்கு வந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து இங்கே உச்சமாகிறார். இப்போ இந்த கேட்டகரிகளில் பார்த்தோம்னாலும் இந்த கிரகங்கள் வந்து பரஸ்பரம் உணர்வுகள் குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளையும் இந்த கிரகங்கள் வந்து மிக கடுமையான எதிரி கிரகங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினால அந்த கிரகங்களுடைய தன்மை அப்படின்றது வந்து அந்த வீடுகள் 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு பாதகஸ்தானமாக வருது. அப்போ அந்த பாதகஸ்தானாதிபதிகள் கடுமையை தரக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெற்றவர்கள். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் முதல்ல பாவகம் ரீதியாக பலனை தந்து அடுத்தபடியாக காரக ரீதியாக பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது. முதல்ல பாவக ரீதியாக 11 உட்கார்ந்த கிரகம் தசை நடத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த சரராசிகளுக்கு சர லக்னங்களுக்கு அந்த கிரகங்கள் பாதகத்தை செய்வதே முதல் வேலை. அதற்கு அடுத்ததான் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதால அந்த நேரத்தில் நமக்கு வந்து இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து கொஞ்சம் கடுமை இல்லாமல் இருக்கணும். ராகு கேதுக்கு வந்து கோச்சாரத்தில் நல்லா இருக்கணும், சனி வந்து கோச்சாரத்தில் நல்லா இருக்கும், குரு நல்லா கோச்சாரத்தில் வந்து நல்லா இருக்கும். அப்போ தான் வந்து இந்த பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதகத்தை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து மகர லக்னத்துக்கு வந்து குரு சுபராக இருக்கார், 11ல் போய் உட்காந்துறார். அது பாதகத்தை செய்யுமா சார் அப்படின்னா, பொதுவாக இந்த மகர லக்னத்திற்கு 12-3 கூடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் அதாவது பாவக ரீதியாக வர்றார். அவரே பாதகஸ்தானத்தில் உட்கார்றாரு அப்படின்ற போது அது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக, பாவக ரீதியாகவும் இல்லை சுபகிரகம்ன்ற அமைப்பில் காரக ரீதியாகவும் இல்லை, அதுவும் வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து கடகத்துக்கு போயிட்டு குரு உட்கார்றாரு. பொதுவாகவே குரு கடகம் அப்படின்னு சொல்ல, அதாவது குருவுக்கும் சந்திரனுக்கு வந்து அந்த காலப்பகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. சரி வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இங்கே வந்து துலா லக்னத்துக்கு போயிட்டு இந்த 11ஆம் இடத்துல வந்து குரு உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு. துலாத்துக்கு யார் இவர் 3-6 கூடையவராக இருக்கார். இங்கேயே அது வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடிய சுபகிரகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் இந்த கிரகங்கள் அமரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து 11ஆம் பாவத்தில் 11ஆம் பாவாதிபதியாக அமரக்கூடிய 11ஆம் பாவாதிபதியும் பாதகத்தை செய்ய கடமைப்பட்டவர். மற்ற கிரகங்கள் 11ஆம் பாவத்தில் இருந்து தசை நடத்தினாலும் அந்த பாவக ரீதியாகவே அந்த பாதகத்தை தர கடமைப்பட்டவர்கள் அப்படின்றது தான் இந்த பாவம் அப்படின்ற அந்த பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது. சரி, இந்த பாதகாதிபதிகள் எங்கே இருந்தால் நல்லதை தருவாங்க? இந்த லக்னங்களுக்கு பொதுவாக வந்து சர லக்னங்களுக்கு வந்து 11 கூடையவர்கள் பாதகாதிபதிகளாக இருக்காங்க. இப்போ அவங்க எந்த இடத்துல இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசை நடக்குது? இப்போ மேச லக்னத்திற்கு சனி எந்த இடத்துல இருந்தார், கடக லக்னத்திற்கு சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தார், துலா லக்னத்திற்கு சூரியன் எந்த இடத்தில் இருந்தார், மகர லக்னத்திற்கு செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தால் நல்ல பலன்களை தருவார்கள் அப்படின்னா கேந்திரஸ்தானங்களில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கேந்திரஸ்தானங்களில் இருந்தாலும் மீண்டும் மிக பலமான ஒரு கடுமையை தரக்கூடிய கிரகங்களாக உட்காந்துருவாங்க. பொதுவாக மகரத்திற்கு கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்திற்கு கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்காரக்கூடாது. மகரத்திற்கு கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல மகரத்திலேயே உட்காரக்கூடிய பாதகாதிபதி மிக கடுமையான பலனை தருவார். லக்னத்திலேயே பாதகாதிபதி உட்கார மிக கடுமையான பலனை தருவார். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசத்தில் உட்கார்ந்தாலும்
அந்த மண்மனை வீடு மனசு சம்பந்தப்பட்ட உறவுகள் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் வந்து கடுமை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் உட்கார்ந்தாலும் அதுவும் இல்லத்துணை ரீதியாக சமுதாயம் ரீதியாக கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இந்த மகரத்துக்கு செவ்வாய் அப்படின்றது வந்து ஆட்சி வீடு 4ஆம் வீடு 7ஆம் வீட்டில் நீச்சம் லக்னத்தில் வந்து உச்சம். அப்போ 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தில் போய் உட்காரும் பொழுது இந்த இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் சமக்கிரகம்ன்ற அமைப்பில் உட்கார்ந்தாலும் 10ஆம் இடத்தில் ஸ்தான பலம் ஏறி அமரக்கூடியவன் செவ்வாய். இது இன்னும் மிக கடுமையான பலன்களை தரக்கூடியவனாக மகர லக்னத்துக்கு செவ்வாய் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து மேச லக்னத்துக்கு சனி அங்கே நீச்சமாயிடுறார். இப்போ இங்க எப்படி எடுக்கலாம்னா 10 குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடியவராகவும் சனி வர்றார், 11 குடைய பாதகாதிபதியாகவும் சனி வர்றார். இவன் இங்கே போயிட்டு நீச்சமாயிடுறார். ஆஸ் யூஷுவலாக வந்து அந்த சனி தசை வந்து அவங்களுக்கு வேலை செய்யாது. ஒரு தசையில் கிரகம் ஒரு பலனை தரணும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பலனை தரும். ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒன்று வெளிநாடு கடத்தி பலனை தரும், இல்லைன்னா கெடுமையான பலன்களை வந்து மிக கடுமையாகவும் தரும், நல்ல லாபமான பலன்களையும் தரும். அப்போது இங்கே மேச லக்னத்திற்கு லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகாதிபதி இங்கே நீச்சம். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் சனி உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த 4ஆம் இடத்துல வந்து ஸ்தான பலம் இல்லை. ஆனாலும் அந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரம் அப்படின்றது வந்து சனி உட்காரக்கூடிய வீடு 4ஆம் இடம் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை. 7ஆம் இடத்துல வந்து ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உட்கார்றாரு. அப்போ என்ன பிரச்சனைகள்லாம் உருவாகும்? பொதுவாக வந்து அதாவது வந்து இல்லத்துணை அமைவதில் வந்து சிரமம், சமுதாயம், நண்பர்கள் யாருக்குமே இவரை வந்து பிடிக்காத ஒரு நிலைப்பாடு அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஒரு அமைப்பாக தான் இருக்கும். பொதுவாகவே மேச லக்னக்காரங்களுக்கு வந்து மேச லக்னக்காரங்களை மற்றவங்களுக்கு பிடிக்காது. சக நண்பர்கள், சக மனிதர்கள், சமுதாயங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காம தான் இருக்கும். இது வந்து மேச லக்னத்திற்கு உடைய ஒரு அவதி தான், வேறு வழி இல்லை. அப்போ இந்த சந்திர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்திற்கு வந்து கேந்திரங்களில் உட்காரக்கூடிய இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் உட்காருவார். கடகம், சிம்மம், கன்னி, துலாத்தில் போயிட்டு சுக்கிரன் ஆட்சி. கடகலக்கணத்துக்கு நேர் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர வீட்டில் வந்து சனியினுடைய நட்பு வீட்டில் போய் உட்காருவார். அதுவும் வந்து கடுமையை தரக்கூடிய அமைப்பு. மேஷ வீட்டில் சமக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு, அது கடுமையை தரக்கூடிய அமைப்பு. இப்படி எப்படி சுற்றி பார்த்தாலும் இந்த 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த கடுமையை தரக்கூடிய அமைப்பிற்கும் கேந்திர ஸ்தானங்களில் உட்கார்ப்பார். இதற்கு மாறாக திரிகோண வீடுகளில் உட்காந்துட்டாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு, அதாவது மேஷத்திற்கு சனி 5ஆம் இடத்திலும், சந்திரனுக்கு சுக்கிரன் 5ஆம் இடத்திலும், அதாவது வந்து கடகத்திற்கு சுக்கிரன் 5ஆம் இடத்திலும், துலாத்துக்கு சூரியன் 5ஆம் இடத்திலும், மகரத்திற்கு செவ்வாய் 5ஆம் இடத்திலும் இருந்தார். அதாவது வந்து கோண வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண வீடுகளில் இருக்கும் பட்சத்தில் இந்த பாவகாதிபதிகள் அந்த பாவக பலங்கள் பாவக ரீதியாக வரக்கூடிய அமைப்பில் விட்டு தவிர்த்து பாதகத்தை செய்ய மறுக்கக்கூடிய ஒரு அமைப்பார். அப்போ கோண வீடுகளில் திரிகோண வீடுகளில் பாதகாதிபதிகள் இருந்தால் மட்டுமே நன்மையை செய்வார்களே ஒழிய கேந்திரங்களிலோ அல்லது மற்ற வீடுகளில் 6, 8, 12 மறைஞ்சிடுறாங்க. அது ஒரு வகையில் வந்து ஒரு நிலைப்பாட்டில் ஒரு நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடியது. அதுவும் 6, 8, 12 வீடுகள் அந்த லக்னங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த பாதகாதிபதிகள் பாதகத்தை செய்வார்களா செய்ய மாட்டார்களா அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வரும். கோண வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண வீடுகளில் பாதகாதிபதிகள் அமரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து சரராசிகளுக்கு நல்ல பலன்களை தருவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.